ஹாய் டிஎன்பிஎஸ்சி ட்ரீமர்ஸ். நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி ரிவிஷன் டைமில் இருக்கோம். ஸோ அதனால் குயிக் ரிவிஷனாக நம்ம அகழ்வாராய்ச்சி பற்றின இடங்களை கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து கீழடி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இன்னும் நம்ம மதுரையா இதுவோ அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் அது வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டோட சேர்ந்தது. ஸோ இதில் வந்து மெயினாக நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, அந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் கேட்டாலே நம்மளுக்கு கீழடி வரணும். எல்லாருமே நம்ம டிஸ்ட்ரிக்கு இது மட்டும்தான் படிக்கிறோம். அந்த பர்பஸ் வந்து படிக்கிறதே இல்லை. ஸோ அடுத்த கட்ட இதுதான் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதை ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. முதுமக்கள் தாளிகள்னாலே நம்மளுக்கு இந்த ஆதிச்சநல்லூர் வரணும், தூத்துக்குடி ஞாபகம் வரணும். முதுமக்கள் தாளிகள் அப்படின்னா அதுக்கடுத்து இதுக்கு வந்து ஒரு புதுசாக டேஷ் திட்டம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை கொஞ்சம் எல்லோரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழடினா சிவகங்கை, ஆதிச்சநல்லூர்னா தூத்துக்குடி. அடுத்து இந்த சிவகலையும் நிறைய பிவிக்குள்ள கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வாழ்விடம், அடக்கத்தலம், அதுக்கடுத்து இந்த முதுமக்கள் தாளிகள் இதுவும் சேர்ந்து வரும். ஸோ அப்போ இந்த 3 வேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு வந்து சிவகலை, அதுவும் தூத்துக்குடி. கடலோரம் இதனால நம்மளுக்கு ஒன்று தான் இந்த நாகப்பட்டினம் நான் வச்சுக்கோங்க. இது வந்து சோழர் கால துறைமுகம், அதை நான் வச்சுக்கோங்க. அடுத்து கண்ணாடினாலும் ஒன்று தான், கன்ஃபியூஸ் ஆகாது. அது வந்து மணிக்கொள்ளை சங்ககால கண்ணாடி. இதனால இது வந்து கடலூரில் இருக்குது. அப்போ இந்த கடல் சார்ந்துன்னா 2 இது, நாகப்பட்டினமும் கடலூர், அதுக்கடுத்து தூத்துக்குடியும் கடல் சார்ந்தது தான். ஸோ மெயினாக இது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு என்னென்னா இந்த வெள்ளூர், கோயம்புத்தூர் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். வெள்ளூர் இது வந்து ரோமானிய தங்க நாணயங்கள். ரிப்பீட்டடாக இது கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவ்வளோ நம்மளுக்கு இந்த ஆதிச்சநல்லூர் அதுதான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளலூர்னா கோயம்புத்தூர். அதுக்கடுத்து தென்காசி மாவட்டத்தில் உள்ள கரிவந்தநல்லூரில் இப்போ நிறையா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் இப்போ கரண்ட் மந்தில் அங்கே இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் அவங்க வந்து இந்த வணிக தொடர்பை தான் நிறையா, அதாவது அந்த பழங்காலத்து மக்கள் வந்து வணிகம் நிறையா செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வணிக தொடர்பான நம்மளுக்கு கரிவந்தநல்லூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தூத்துக்குடியில் ஆதிச்சநல்லூர்னு சொல்லிட்டு ஒரு இரும்பு கால அடக்கத்தலமும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.